ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம இதில் வந்து கோதுமை, அதாவது சம்பா கோதுமை ரவை புட்டு செய்ய போகிறோம். அதுக்காக வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு 2 டம்ளர் வந்து ரவை வந்து எடுத்துருக்கோம். இந்த 2 டம்ளர் ரவை வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து சூடாகிற மாதிரி நம்ம இதை வறுத்துக்கிறோம், சூடு பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து ஆற வச்சு மிக்சியில் போட்டு கொஞ்சம் வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்பா கோதுமை ரவை வந்து நம்மளுக்கு பார்த்தாவே தெரியும். அந்த ரவை வந்து அளவு வந்து சைஸ் வந்து பெருசாக இருக்கும். அதனால் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, மிக்சியில் போட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். இல்லை அப்படின்னா வேவறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆகணும். ரவை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சூடாயிருச்சு, லைட்டாக வந்து நம்மளுக்கு வாசம் வர மாதிரி இருக்குது. அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துடலாம். ரொம்ப வந்து வறுக்க வேணாம். வாசம் வந்து வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு புட்டு சாப்பிடும்போது நல்லா கொஞ்சம் வாசமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நல்லா சூடாயிடுச்சு நம்மளுக்கு ரவை. வந்து பார்த்திங்கன்னா ரவையை வந்து நம்ம நல்லா வந்து எடுத்துருக்கோம். இது வந்து நான் ஆற வச்சு மிக்சியில் போட்டு நல்லா கொஞ்சம் நைஸாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த ரவை புட்டி நம்ம கொட்டாங்கச்சியில் தான் வைக்க போகிறோம். தேங்காய் மாவு வந்து மிக்சியில் வந்து அரைச்சாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு லைட்டாக குருணை இருக்கிற மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா உப்பு தண்ணி. இப்போ உப்பு தண்ணியும் மாற்றி நம்ம இந்த மாவில் வந்து விட்டு கை வந்து பிடிச்சி விடும்போது நல்லா வர மாதிரி மாவு வந்து நம்ம பிசையணும். மாவு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து பிசைஞ்சாச்சு. இப்போ வரங்க பிடிச்சோம் அப்படின்னா நல்லா பிடிப்படுது. மாவு பிசையும் போதே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு வாசம் வருது. ஏன்னா நம்ம ரவையை வந்து லைட்டாக வந்து வறுத்துருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நாட்டு சக்கரை இல்லாதனால வெள்ளை சக்கரை தான் நம்ம புட்டுக்கு வைக்க போகிறோம். அடுப்பில் வந்து இட்லி குப்பரை வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி உள்ளே இருக்க வச்ச தண்ணி வந்து நல்லா ஆவி வருது. கொட்டாங்குச்சியில் ஃபில் பண்ணி நம்ம வைக்க வேண்டியதான். இட்லி கொப்பரைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கோட்டிங் வந்து கொடுத்துருக்கோம், கறி வந்து அதிகமாக பிடிக்காம மாதிரி. ஃபஸ்ட்டு தேங்காய், அதுக்கப்புறம் மாவு, அதுக்கப்புறம் சர்க்கரை, அதுக்கப்புறம் மாவு, தேங்காய், சர்க்கரை, அதுக்கப்புறம் மாவு வந்து அழுத்தக்கூடாது. இப்போ வந்து இட்லி கொப்பரையில் வச்சாச்சு. இதுமாதிரி ஒவ்வொன்றும் நம்ம ஃபில் பண்ணி வைக்க வேண்டியதான். இப்போ வந்து எல்லா கொட்டாங்கச்சியும் நம்ம வச்சாச்சு. இப்போ நல்லா மூடி ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் வந்து நம்ம வச்சுக்கலாம். அடுப்பில் வைக்கிறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 30 நிமிஷம் வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா வெந்துடும். ஏன்னா கொஞ்சம் குருணையாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து வேக பற்றாது. மாவு வந்து நைஸாக இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரம் வெந்துடும். ஒரு மாவு வந்து நைஸாக இருந்துச்சு அப்படின்னா 20 நிமிஷம் வச்சுக்கலாம். குருணையாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 1/2 hour நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து புட்டு வந்து வெந்து வந்துடும். வந்து பார்த்திங்கன்னா புட்டு வந்து நல்லா வந்து வெந்துருச்சு. நம்ம இப்போ எடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா புட்டை வந்து நம்ம வெளில எடுத்துட்டோம். சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா புட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. தேங்காய், மாவு, அதுக்கப்புறம் சர்க்கரை அப்படி மாற்றி லேயராக வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து நம்மளுக்கு புட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்ஸ்.